அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 60ஆம் அதிகாரம் அதன் 22வது வார்த்தையை சபையார் ஒரு குரலாய் வாசிக்கலாமா? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். இந்த வார்த்தை இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. இது நம்முடைய சபையின் வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையில இன்றைக்கு கர்த்தர் நம் தியானத்திற்கென்று கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஏற்ற காலத்தில். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில். ஏன்னா சின்னவன் ஆயிரம் சிறியவன் அது வாக்குத்தத்தம். அதற்கு கீழே ஒரு 2 லைன் இருக்கு. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், என்கிட்ட எந்த ஒரு பாவ பழக்கமும் கிடையாது. ஆனா கர்த்தர் எனக்காக ஏன் செயல்பட மாட்டேங்கிறார்? கர்த்தர் எனக்காக ஏன் வழக்காட மாட்டேங்கிறார்? கர்த்தர் எனக்காக ஏன் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறார்? ஏன் தேசத்தின் மேல பஞ்சத்தை வரவிக்கிறார்? ஏன் வைரஸை வரவிக்கிறார்? ஏன் இப்படி பல யோசனைகள் நமக்கு வருவது உண்டு. ஆனா வார்த்தையில ஒரு வார்த்தையை கர்த்தர் அழுத்தி சொல்றாரு, ஏற்ற காலத்தில். ஏற்ற காலத்தில். நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம நினைக்கிற காலத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம விரும்புகிற நாட்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் எப்ப நம்மளை தொடணும்னு நினைக்கிறாரோ, எப்ப நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ, எப்ப நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வார்த்தை என்னவென்றால் ஏற்ற காலத்தில். அந்த காலம் எப்பொழுது வரும்? அந்த காலம் எப்பொழுது வரும்? உபாகமத்தின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம் அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் வர்ஷிக்க பண்ணுவேன். ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்க. அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 14வது வார்த்தை. நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட திருப்தி அடைவாய் என்றார். ஸ்தோத்திரம். இங்க வார்த்தையை சொல்லப்படுகிறது என்னன்னா, நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு. இது யாருடையது? நம்மளுடையது. நான் பிரயாசப்பட்டது. திராட்சையும் எண்ணெயும் தானியமும் நான் பிரயாசப்பட்டது. எனக்கு கர்த்தர் கொடுத்ததான வயல் நிலத்துல நான் அதற்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 4 மாதமோ நான் பிரயாசப்பட்டு அதை உழுது அதை விதைச்சு நான் என்ன பண்ணேன், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் விதைச்சேங்கிறதுக்காண்டி அது உடனே தன்னுடைய பலனை கொடுத்துருமா? நான் பிரயாசப்பட்டேன்றதுக்காண்டி உடனே தன்னுடைய பலனை கொடுத்துருமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது விவசாயத்திற்கும் ஒரு காலம் ஒன்று உண்டு. அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 விதமான மூங்கில் மரமானது உண்டு. ஒன்று எல்லோரும் பார்க்கக்கூடியதான ஒரு மூங்கில் மரம். இன்னொன்று ஜப்பான்லையும் சைனீஸ்லையும் மாத்திரம் காடுகளில் வளரக்கூடியதான ஒரு மூங்கில் மரம். 2 மரத்திற்கும் 2 வித்தியாசங்கள் உண்டு. ஒரு நாள் 2 தோட்டக்காரர்கள் என்ன பண்ணாங்க, 2 விதமான மூங்கில் விதையை எடுத்துக்கொண்டு தங்களுடையதான நிலத்துக்கு போனாங்க. ஒருவர் ஒரு பக்கம் விதை விதைக்கிறாரு, இன்னொருவர் ஒரு பக்கம் விதை விதைக்கிறார். இருவரும் ஒரே நாட்களை விதைத்தவர்கள், ஒரே நாட்கள் அதற்கு பாத்தி கட்டி வரப்பு கட்டி தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சவங்க. ஆனா ஒருவருடைய நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த மூங்கில் மரமானது 6 வாரத்திற்குள் வளர ஆரம்பித்து விட்டது. 6 வாரத்துக்குள் அது வளர ஆரம்பிச்சிருச்சு. அது துளிர்த்து அது மேல 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 வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பக்கத்தில் இருந்த இன்னொரு மூங்கில் விதைக்காரருக்கு 6 வருஷமாகியும் மூங்கில் மரமானது வளரல. அப்ப இந்த தோட்டக்காரர் சொன்னாரா, நீ சரியான விதை என்ன பண்ணல, வாங்கல. உனக்கு மூங்கில் பார்த்து வாங்க, உனக்கு மூங்கில் விதையை பார்த்து வாங்க தெரியல, உனக்கு விவசாயம் பண்ண தெரியல, நீ எல்லாம் எதுக்கு கலப்பையை தூக்கிக்கிட்டு மம்புடியை தூக்கிக்கிட்டு வரப்புக்கு நேரம் கிளம்பி வந்துட்டு எனக்கு விவசாயம் பண்ண தெரியும் அப்படின்னு ரொம்ப அற்பமா ரொம்ப கேவலமா என்ன பண்ணிட்டு இருந்தாராம், பேசிட்டு இருந்தாராம். அப்ப இந்த விவசாயி தான் விதைத்த விதைக்கு ஒரு காலம் ஒன்று உண்டு.
ஏனென்றால் நீங்கள் விதைத்த விதையை போல நான் விதைக்கல, நான் விதைச்ச விதைக்கு அது கொடுக்கிற பலனை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கான காலம் வரும்போது தன்னுடைய பலனை கொடுக்கும்னு சொல்லி தொடர்ந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருந்தாராம். அந்த 6 வருடங்கள் முடிந்து அந்த 6வது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது வளர அதற்குள்ள இங்கே இவர் என்ன பண்ணிட்டாரு, 12 வகையான அறுவடையை செஞ்சிட்டார். மூங்கில் மரம் வளர வெட்ட வளர வெட்ட வளர வெட்ட செஞ்சு முடிச்சிட்டார். இவர் 6 வருஷமா செஞ்ச வேலைய அவர் 6 நாள்ல சம்பாதிச்சுட்டு போயிட்டார். 6 வருஷம் கழிச்சு அந்த மூங்கில் மரம் வளர ஆரம்பிக்குது. வளர 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 இந்த மூங்கில் மரத்தை விட 2 மடங்கு அதிகமாக அது உயரமா வளர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னவென்றால் அதற்கு ஒரு காலம் ஒன்று உண்டு. அதுக்கு ஒரு காலம் ஒன்று உண்டு. நம்ம நினைக்கலாம், நாங்கள் எல்லோரும் ஒரே நாட்களில் உள்ளே சென்றோம், நாங்கள் ஒரே விதமாக படிப்பை நாங்கள் முடித்தோம், ஒரே இடத்துல நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம், ஆனால் அவன் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான், நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறேன். நாங்கள் இருவரும் ஒரே நாட்களில் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஒன்றா சபைக்குள்ள வந்தவங்க தான். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றாங்க, அடுத்து டக்கு 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 டக்குன்னு பாஸ்ட்டுக்கு அடுத்த காரியங்களை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நானும் இன்னும் அதே இடத்துல இருக்கிறேன். வருத்தப்படாதீங்க, கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் எந்த மனுஷனை எப்போ தொட நினைக்கிறாரோ அப்பதான் தொடுவார். அப்படி தொட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், அவன் உயர்கிற உயரத்தை தடுக்க யாராலையும் முடியாது. அதை தான் சொல்றாரு, சின்னவனா இருக்கிற உனக்கு ஒரு காலத்தை நான் வச்சிருக்கிறேன், நீ பெரிய ஜாதியா என்ன பண்ணுவ, மாறுவ. உன்னை 1000-ஆ மாத்த ஒரு காலத்தை நான் வச்சிருக்கிறேன். இன்றைக்கு நீ சின்னதா இருக்கலாம், நீ அற்பமா இருக்கலாம், நீ கொஞ்சமா இருக்கலாம், நீ எல்லாரை பார்க்கிலும் பலவீனம் உள்ளவனா இருக்கலாம், நீ எல்லாரை விட திறமை இல்லாதவனா இருக்கலாம், தகுதி இல்லாதவனா இருக்கலாம், படிப்பு இல்லாதவனா இருக்கலாம். ஆனா உனக்கான ஒரு காலத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த காலத்துல நான் உன்னை தொடுவேன். அன்றைக்கு உன்னை யார் அற்பமா பார்த்தாங்களோ, யாருக்கு முன்பாக தலை குனிஞ்சு நீ வாழ்ந்துகிட்டு இருந்தியோ, அவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். உயர்த்தும் பொழுது உன்னை அறியாமலேயே நீ வளர்கிறதை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப சின்னதா இருக்கிறவங்களை கர்த்தர் பெரிய ஜாதியா மாத்துறது அவருக்கு சுலபமான ஒரு காரியம். சின்னவனை 1000-ஆ மாத்துவதும் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாத்துவதும் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனால் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய நேரத்துல வார்த்தை வந்ததென்றால் உடனே நிறைவேறிவிடும் என்று சொல்லி, வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டால் அல்லது ஊழியக்காரருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறந்து விட்டால், இல்ல நம்ம ஜெபிக்க போற இடத்துல இருக்கிற ஊழியக்காரருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறந்து விட்டால் கர்த்தர் சொல்லிவிட்டார், நிச்சயமா செய்து விடுவார். அந்த வார்த்தைக்காக நம்ம நம்பி காத்துக்கிட்டு இருக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா அந்த காலத்தை நாம் கொடுக்கறது இல்லை. வார்த்தைக்கு காத்து இருக்கிறோம், ஆனா அதுக்கான காலம் நம்ம கொடுக்கணுமா இல்லையா? நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம்தான், செடிய புதைச்சிட்டு அது வளர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பிடிங்கி என்ன பண்ணக்கூடாது, பார்த்தோம்னாக்கா அது கடைசி வரைக்கும் வளராது. அதுபோலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம் வைத்து காத்திருக்கணும். கர்த்தருடைய காலம் வர வரைக்கும், கர்த்தருடைய காலம் வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், காத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப இங்க சொல்றாங்க, என்னுடைய தானியம் தான், என்னுடைய திராட்சை ரசம் தான், என்னுடைய எண்ணெய் தான், ஆனா நீ காத்திரு. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு நீ என்ன பண்ணணும், காத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு சொந்தமான ஒன்று, நம்முடையது, நான் பிரயாசப்பட்டது, நான் வேர்வை சிந்தியது தான். ஆனால் அது நான் என் கரத்துல நான் எடுக்கணும்னா நான் கொஞ்சம் காலம் காத்திருக்கணும். நான் அவசரப்பட்டு செயல்படுவேன்னு சொன்னா அந்த முழு எண்ணெயை நான் எடுக்க முடியாது. எண்ணெய்க்கான தன்மை வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அந்த ஆளி விதையை சரியான பக்குவத்துல காய வச்சு பிழிஞ்சு எடுத்ததான் முழுமையான எண்ணெயானது என்ன பண்ணும், நல்ல வாசனையான எண்ணெய் கிடைக்கும். காலத்துக்கு முன்பாக அவசரப்பட்டு அதை நம்ம பறித்து அதை காய வச்சு அரைவேக்காடு காவேக்காடுல அதை கொண்டு போய் நம்ம அரைச்சோம்னா அது தன்மையும் அதோடைய வாசனை தன்மையும் சரியா கிடைக்காது, அதனுடைய முழுமையான எண்ணெயும் நமக்கு கிடைக்காது. திராட்சை பழமும் அப்படிதான், தானியமும் அப்படிதான், அதனுடைய பக்குவத்திற்கு வர வரைக்கும் காத்திருக்கணும். அதே போலதான் நம் ஒரு பக்குவத்திற்கு வரும் வரை கர்த்தர் நம்முடைய காலத்திற்கு காத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் ஒரு பக்குவம் அடைய வேண்டும் என்று சொல்லி, அந்த காலம் எப்படி தெரியுமா வரும், நாம் எப்பொழுது பக்குவம் அடைகிறோமோ அப்பொழுது அந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணும். கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தையானவர் ஒன்று சொல்லப்பட்டுச்சு, நீ போ ஒரு மனுஷனை முறியடிக்கிறத பண்ணி மீதியார் என்ன பண்ணுவ, முறியடிப்பாயின்னு சொல்லி கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. வார்த்தையை கொடுத்து அடுத்த நாளே கர்த்தர் யுத்தத்துக்குள்ள கிதியோன் அனுப்புனாரா?
வார்த்தையை கொடுத்த மறுகணமே கிதியோனை வைத்து கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார்? இல்ல, ஒரு காலத்தை வைத்திருந்தார். அவன் பக்குவம் அடைய வேண்டும் என்று சொன்னார். முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு கர்த்தர் 75 வயதுல வார்த்தையை கொடுத்தாரு. ஆனா 100 வயதுல பிள்ளையை கொடுத்தாரு. 25 வயது 25 வருஷம் ஏன் காத்திருந்தாரு? பக்குவம் அடைவதற்கு. வாக்குத்தத்தம் கொடுத்த மறு வருஷத்திலே கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து, இந்த பிள்ளை மூலமா தான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கலாமே. இதுக்கிடையில இஸ்மவேல் ஏன் வார்த்தை வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா ஏன் கர்த்தர் 25 வருஷம் அதை காக்க வச்சிருந்தாரு? ஆபிரகாம் பக்குவம் அடைய வேண்டும், சாராள் பக்குவம் அடைய வேண்டும். அப்ப நாம் பக்குவம் அடைய வேண்டும் என்று சொல்லியே நாம் கரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் சில சமயம் தாமதமாய் நின்று கொண்டிருக்கு. என்றைக்கும் நாம் 1000 மாற வேண்டிய ஒரு கூட்டம், என்றைக்கும் நாம் பலத்த ஜாதியாய் மாற வேண்டிய ஒரு கூட்டம் தான். ஆனா இன்றைக்கும் ஏன் சிறியவர்களா இருக்கிறோம், சின்னவர்களா இருக்கும் என்றால் இன்னும் சபையானது பக்குவம் அடையவில்லை என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. என் தானியம், என் திராட்சை ரசம், என் எண்ணெய், ஆனா எனக்கு ஏன் கிடைக்கல? அது பக்குவம் அடையணும். அப்ப சபையை கர்த்தர் 1000 10,000 பெருக செய்யணும்னா சபையானது முதலாவது கர்த்தருக்குள் பக்குவம் அடைய வேண்டும். சபை என்றால் யார்? நாம் தான். நமக்குள் 1000 குழப்பங்கள், 1000 பலவீனங்கள், 1000 சோர்வுகள், 1000 வாக்குவாதங்கள், இப்படி பல காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் சபைக்காக ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தமானது சீக்கிரத்தில் நிறைவேறாது. 120 பேரும் ஒருமனப்பட்டு தான் ஜெபித்தார்கள். ஒரு மனம் என்பது இருதயத்தில் ஒன்றும் இல்லாமல் தூய்மையான இருதயத்தோடு அவங்க என்ன பண்றாங்க? ஒரு மனம்னாக்க சரி எல்லாரும் கூண்ணா கைப்பிடிச்சாங்க ஜெபிச்சாங்கன்னு இல்லை. 120 பேருடைய ஒவ்வொருடைய இருதயம் தூய்மையாக்கப்படுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, முதலாவது சகோதரத்துல போய் என்ன பண்ணு, ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கை என்ன பண்ணு, போடு. அப்ப காணிக்கைக்கே இந்த நிலைமைன்னா ஜபத்துக்கு எந்த மாதிரியான நிலைமையை வச்சிருப்பாரு ஆண்டவர்? அப்ப 120 பேருடைய இருதயமும் இப்படிப்பட்ட இருதயமா மாறுது, தூய்மையான இருதயமா மாறுது. ஒரு இடத்துலையும் பொறாமை இல்லை, ஒரு இடத்துலையும் பொய் இல்லை, ஒரு இடத்துலையும் புரட்டு இல்லை, ஒரு இடத்துலையும் அவ்விசுவாசம் இல்லை. எந்த ஒரு தேவனுக்கு விரோதமான காரியமும் தன் இருதயத்துல சிந்திக்காம தூய்மையான இருதயத்தோடு தேவ சமூகத்துல அவங்க ஒருமனப்படுறாங்க. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், பெரிய கூட்டமா மாறுறாங்க. இது சபைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நம் இருதயங்கள் எப்பொழுது தூய்மையாக்கப்பட்டு நம்ம பக்குவம் அடைகிறோமோ அப்பொழுது கர்த்தர் தமது பலத்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிப்பார். ஏன்னா நீங்க வேதத்துல இருக்க எல்லா மனுஷனும் எடுத்து வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில 3 மனுஷன் நான் முக்கியமா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எல்லா தேவ மனுஷர்களும், தேவ தாசர்களும், தேவ ஊழியக்காரர்களும் ஒரு காலம் வர வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டு தான் இருந்தார். பிரதானமான 12 சீஷர்களுக்கே 3 வருஷ காலம் கர்த்தர் காத்துதான் இருந்தார். ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தானே, மறுகணமே அபிஷேகத்தை கொடுத்து நீங்க போங்கப்பான்னு சொல்லி அனுப்பல. 3 வருஷம் கர்த்தர் காக்க வச்சிருந்தார். காரணம், அவர்கள் பக்குவம் அடைய வேண்டும். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு தேவனுக்கு முன்பாக நம் இருதயம் தூய்மை அடைந்து நாம் பக்குவம் அடைகிறோமோ அன்றைக்கு அந்த ஏற்ற காலத்தை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு நேராக காண்பிப்பார். அந்த காலம் அவர் கண்களுக்கு 1000 நாள் ஒரு நாளை பாரு போல. 1000 நாள் நீங்க பிரயாசப்பட்டதை அவர் ஒரு நாள்ல கொடுத்துட்டு போயிருவாருங்க. நீங்க பல வருஷங்களாக பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் இமை பொழுதுல கொடுத்துட்டு போயிருவாருங்க. காரணம், அதுதான் அவருடைய காலம். நான் நினைக்கிற போல ஏற்ற காலம்னா வருஷ கணக்கா காத்திருக்கலாம் அவசியம் இல்லை. இருதயம் பக்குவம் அடைஞ்சா போதும். 1000 நாள் என்பது அவருடைய பரல ஒரு கணத்தை போல, ஒரு நாளை போல. இன்றைக்கு நாம் பக்குவம் அடைஞ்சா கூட இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பு, எல்லா வெறுப்பு, எல்லா அக்கிரமம், எல்லா அநியாயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இருதயத்தை தூய்மையாக்கி தேவ சமூகத்தில் கர்த்தாவே என்னை உமக்கு நேராக ஒப்புற வாக்குறேன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துக்கு அடங்குவோம் என்றால், ஏன்னா 1 பேதுரு 5:6 சொல்கிறது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். நம் இருதய தூய்மையாக்கி நாம் பக்குவம் அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய கரத்தில் அடங்குவோம் என்றால், ஏன்னா இன்றைக்கு தேவ சமூகத்தை அடங்கி இருக்கதான் யாருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. எப்ப 10 நிமிஷம் இந்த இடத்துல அடங்கி உட்காருப்பானா முடியல. எப்ப ஆராதனைக்கு வந்துட்டோம் முடியல, ஜெபத்துல உட்கார முடியல, வேத வாசிக்க உட்கார முடியல. வேதம் சொல்லுது அடங்கி இரு. காலத்துக்கு முன்னாடி உன் காலையோ உன் கையையோ உன் வார்த்தையோ உயர்த்தாத, அடங்கி இரு, என் கரத்துல அடங்கி இரு. அப்ப நாம் பக்குவம் அடைந்து தேவ பாதத்தில் தேவ சமூகத்தில் அடங்குவோம் என்றால்
அவர் உயர்த்த உண்மை உள்ளவரா இருக்கு. இது சபைக்கான வார்த்தை மாத்திரம், நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான வார்த்தை. நாம் என்றைக்கு இந்த தனி மனிதனின் இருதயம் அடக்கி தேவ சமூகத்தில் அமருகுதோ, என்றைக்கு கையை நீட்டாமல் காலை நீட்டாமல் வார்த்தையை உயர்த்தாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எவன் தன் ஆத்துமாவை தேவ சமூகத்தில் அடக்குகிறானோ அவனுக்கே கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அவனே 1000 மாறுவான், அவனே பலத்த ஜாதியாய் மாறுவான். அது வரைக்கும் எந்த சிறியவனும் எந்த சின்னவனும் 1000 மாற முடியாது, பலத்த ஜாதியாவும் மாற முடியாது. அவர் கரத்திற்கு அடங்குற வரைக்கும் அவர் யாரையும் உயர்த்த மாட்டார். அதை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி களத்துக்குள்ள அடங்கிரு. அதேதான் கலாத்தியர் புஸ்தகத்துல சபைக்கு எழுதும்போது பவுல் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. கலாத்தியர் 6:9, தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமா. நம்ம என்ன பண்ணணுமா, தளர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். வாசிங்க கலாத்தியர் 6:9. சோர்ந்து போகாதுங்க இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எங்க தளர்ந்து போக கூடாதுங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்துல, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துல, கர்த்தருக்காக செய்கிற காரியத்துல நாம் தளர்ந்து போகாமல் இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்து அந்த காலத்தில் நம்மை அறுவடை செய்ய வைப்பார். அதைதான் உபாகமத்தில் சொல்லுகிறது. முன்மாரியும் பின்மாரியும் நான் கொடுக்கிறேன், ஆனா என் காலத்துக்கு நீ காத்திருக்கணும். நான் உனக்கு கொடுக்காமல எங்கேயும் போக போறது இல்லை. முன்மாரியும் கொடுப்பேன், பின்மாரியும் கொடுப்பேன். உன்னுடைய தானியத்தையும் உனக்கு கொடுப்பேன், உன் திராட்சை ரசத்தையும் உனக்கு கொடுப்பேன், உன் எண்ணெயும் உனக்கு நான் கொடுப்பேன். ஆனா அதற்கு நீ பக்குவம் அடையணும், என் கரத்துக்கு அடங்கணும். 3வது தளர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே 1 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, ஐயோ 6 மாசம் ஆச்சு, தளர்ந்து போகாதீங்க. ஆனா தளர்ந்து போன கைகளை தான் கர்த்தர் திடப்படுத்துங்கள்னு சொல்ற. யோசுவா பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, திடமனதா இரு. ஏன்னா யோசுவா தளர்ந்துட்டாரு. யோசுவா தளர்ந்து போன யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்களுக்கு தேசத்தை பங்கு பிட்டு கொடுப்பது கர்த்தருக்கு முடியாத ஒரு காரியம். ஏன்னா யோசுவாவால ஒரு சிந்தையா யோசிக்க முடியல, யோசுவாவால ஒரு நினைவுகளோடு செயல்படுத்த முடியல. யோசுவா மோசே மரித்து விட்டதால அவர் தளர்ந்து போய் முடியாது என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் யோசுவா சொல்லி, யோசுவா எழுந்துரு, நீ அழுதது போதும், ஏந்திரி. நீ அழுதுகிட்டு இருந்தது போதும், நீ துக்கம் கொண்டாடினது போதும், நீ துக்கம் கொண்டாடி நீ துக்கத்தால அழுது நீ வீணா போயிடாத, நீ எழும்பு. சிலருடைய சோகங்கள் அவங்கள வாழ்நாள் முழுக்க சோகமாவே மாத்திருது. உங்க சோகத்திலிருந்து முதல்ல எழுந்துறீங்க. நான் ஏற்கனவே போன வாரமோ அதுக்கு நியூ இயர்லயே சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்க எமோஷனல் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க எவ்வளவா எமோஷனலுக்கு அடிமை ஆகுறீங்களோ அந்த எமோஷன் உங்களை பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கும். நீங்க கர்த்தருக்காக பயன்படக்கூடிய தாசர்களாவே இருந்தாலும், கர்த்தருடைய ஜனத்தை நடத்துகிற தலைவர்களா இருந்தாலும் சரி, நீங்க எமோஷனலுக்கு அடிமை ஆவீங்கன்னு சொன்னா நீங்க வீக் ஆயிருவீங்க. உங்களால கர்த்தருடைய காரியத்தை செயல்படுத்த முடியாது, உங்களால கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியாது, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளால நிறைவேற்ற முடியாது. காரணம், நீங்க மென்டலி வீக் ஆயிட்டீங்க. பிசிக்கலா நீங்க ஃபிட்டா இருக்கிறீங்க, பட் மென்டலி நீங்க என்ன பண்றீங்க, வீக் ஆயிட்டீங்க. இந்த போலீஸ் ட்ரைனிங்ல 2 டெஸ்ட் எடுப்பாங்க. ஒன்று ஃபிசிக்கலி டெஸ்ட், ஒன்று மென்டலி டெஸ்ட். ஃபிசிக்கலாக எல்லாம் ஃபிட்டாக இருப்பாங்க, நல்ல பாடியா, நல்ல ஹைட்டா, நல்ல வெயிட்டா, நல்ல பைசிப்ஸ், நல்ல செஸ்ட்டு, நல்ல கட்ஸு, நல்ல பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் மென்டலி பார்த்தா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களால குறிப்பாக ஒரு ஷாட் என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மென்டலியா ஒரு மனுஷன் ஃபிட்டா இல்லாதவன்ட்ட ஒரு கேஸை கொடுத்தா அவன் என்ன பண்ண மாட்டான், அந்த கேஸை சால்வ் பண்ண முடியாது. அவன் எவ்வளோ ஃபிட்டா வேணா இருக்கட்டுமே. மென்டலியா நம்ம தேவ சமூகத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கோமானா அதை நீங்க சரிப்படுத்தாத வரைக்கும் உங்களால கர்த்தருடைய காரியத்தை எழும்பி செயல்படுத்த முடியாது. நாம் எழும்பாத வரைக்கும் கர்த்தர் நமக்காக காத்துதான் இருப்பார்.
நாம் எழும்பாத வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக தான் இருப்பார். கர்த்தர் அவசரப்பட மாட்டார். ஏன்னா அவர் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம என்ன அழுது புரண்டாலும் சரி, ஆபிரகாமுடைய கத்தி ஈசாக்குடைய கழுத்துக்கு வர வரைக்கும் பொறுமையா இருந்தாருன்னா அவர் எவ்வளவு மைண்ட்ல அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு யோசிங்க. அப்ப யோசுவா உடம்பு ஃபிட்டு, பிசிக்கல் ஃபிட்டு, பட் மென்டலி வீக் ஆயிட்டாரு. இப்ப வீக்கான யோசுவா பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை ஒரு யோசுவாவை நீ எழுந்துரு, நீ அழுதது போதும், நீ துக்கம் கொண்டானது போதும், நீ எழும்பு. நீ எழும்புனா மட்டும்தான் காரியம் நடக்கும். போதும். மோசைக்கு பலவன் ஸ்தானத்தெல்லாம் வச்சிருக்கேன்ல, மோசை இல்லைன்னு தானே வருத்தப்படுற? மோசையை நடத்தினதே நான் தான். மோசை கூட இருந்திருப்ப நான் உன் கூட என்ன பண்றேன்? நான் உன்னை எப்படி என்ன பண்ண மாட்டேன், உன்னை என்னைக்கும் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன், உன் கூடயே வரேன். மோசையை நான் தான் நடத்தினேன், நீ மோசையெல்லாம் வருத்தப்படாத, மோசையை நடத்துன நான் உன் கூட இருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது அவங்க இல்லை இவங்க இல்லைங்க, அவங்க நடத்தின கர்த்தர் நம்ம கூட தாங்க இருக்கிறாங்க. முந்தின பரிசுத்தவர்கள் நடத்தின கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறாரு. முந்தின அப்போஸ்தலர் நடத்தின கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறாரு. அவர்கள் காலத்தில் நடந்த அற்புதம் நம்ம காலத்தில் நடக்கலன்னா கர்த்தர் அவர்கள் கூட இருந்தாரு, நம்ம கூட இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். காரணம் நம்ம மென்டலி என்ன பண்றோம், டிஸ்டர்பன்ஸா இருக்கிறோம். சில பேரால ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. காரணம் ஏதோ ஒரு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. சிலரால் ஒழுங்கா வேலை செய்ய முடியல, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நிம்மதியா சாப்பிட முடிய மாட்டேங்குது, சில பேரால ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டத்தை எல்லாம் பிடுங்குங்க முதல்ல. உங்களுடைய சிந்தைக்குள் வேறு ஊன்றி பரவிக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட சிந்தைகளை எல்லாம் நீங்க உருவுங்க, பிடுங்கி தேவ சமூகத்துல போடுங்க. நான் ஃபிட்டா தான் ஆண்டவர் இருக்கிறேன். எனக்கு முன்பாக எதை வைத்தாலும், எதை எடுத்தாலும், எதை கொடுத்தாலும், எதை வாங்கினாலும் நான் தேவனுக்காக ஒரே சிந்தையோடு இருப்பேன் அப்படிங்கிற மன பக்குவத்துக்கு நம்ம வருவோம்னா கர்த்தருடைய காலம் நமக்கு சமீபமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்முடைய காலத்துக்கு நாம் பக்குவம் அடையணும். ரெண்டாவது அவருடைய கரத்துல அடங்கணும். மூன்றாவது தான் தளர்ந்து போகாமல் இருக்கும். இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரிவர செய்வோமானால் நிச்சயமா சொல்றேன், ஏற்ற காலமானது சீக்கிரமா உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆனா வேதம் சொல்கிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, அது முடிவிலே விளங்கும் போய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு. சீயோனுக்கு தயை செய்ய காலமானது ஒன்று உண்டு, அந்த காலத்திற்கு அவ தயை செய்வார். அப்ப நமக்கான தரிசனம் இன்னும் இருக்கு, நமக்கான வார்த்தை இன்னும் இருக்கு, நமக்கான ஓட்டம் இன்னும் இருக்கு, நாம் அடைய வேண்டிய லக்கு இன்னும் இருக்கு, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசு பொருட்கள் இன்னும் இருக்கு. ஆனால் நம் கரத்தில் எதுவும் கிடையாது. காத்திரு, பக்குவம் அடைந்து காத்திரு, என் சமூகத்தில் அடங்கி காத்திரு, தளர்ந்து போகாம காத்திரு. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நான் நிறைவேற்றுறேன். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறணும்னா கர்த்தருடைய கரத்தில் அடங்குங்க. கர்த்தர் கொடுக்குறப்ப கொடுக்கணும்னு ஓடாதீங்க. அவிசுவாசியா செயல்படாதீங்க. நிறைய நேரத்தில் அற்ப விசுவாசியை போல சில சமயத்தில் செயல்படாதீங்க. முந்தின காரியத்தை யோசிச்சு யோசிச்சு வரக்கூடிய மகிமையை இழந்துடாதீங்க. பூர்வ நாட்கள்ல நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், இன்னைக்கு எப்படிப்பட்டவனா இருக்கேன் யோசிக்காதீங்க. ஏன்னா நெகேமியா நாட்கள்ல ஆலயங்கள் கட்டி கொண்டிருக்க ஜனங்கள் சொன்ன காரியம், ஐயோயோ சாலமன் கட்டின ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு, அதுல எவ்வளவு தங்கம், எவ்வளவு வைரம், எவ்வளவு மரகதம், எவ்வளவு அப்படியாக்கும் இப்படியாக்கும் மர வேலை எப்படி இருந்துச்சு, கைவை. கர்த்தருடைய வார்த்தை வருது, உனக்கு அதுதான் வேணுமா? உனக்கு என்னுடைய மகிமை வேண்டாமா? முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் மகிமை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அப்ப நம்ம இன்னமும் முன்னாடி நடந்த காரியம் அங்க இருந்தது, அங்க இருந்தது, அங்க அப்படி இருக்கும், இங்க இப்படி இருக்கும். இல்ல 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 இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு. உனக்கு நான் வேற ஒன்று வச்சிருக்கிறேன். அது சாலமோன் காலத்துக்கு. இது எஸ்ரா நெகேமியாவோட காலம், இது செருபாபேலுடைய காலம். இந்த காலத்துக்கு நான் வேற ஒன்று வச்சிருக்கிறேன், அது மகிமையா நான் வச்சிருக்கிறேன். அன்றைக்கு கண்கள் பார்க்க தான் நான் வச்சிருந்தேன், இன்றைக்கு ஆவியில உணரும்படி நான் வச்சிருக்கிறேன். அதனால அந்த காலத்தை, உங்க காலத்துக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னு அதை மட்டும் பாருங்க. ஐயோ அவங்க காலம் அப்படி இருந்துச்சு, அவங்க வேலை அப்படி இருந்துச்சு, அவங்க ஊழியம் அப்படி இருந்துச்சு, அவங்க ஆலயம் அப்படி. இல்ல 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 இல்ல, அது சாலமன் காலம், இது செருபாபேலுடைய காலம். இந்த காலத்துக்கு கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? அல்லேலூயா.
அப்ப நாம நம்முடைய காலத்துக்கு காத்திருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்காக செயல்படுவார். அல்லேலூயா. இதோடு 2 வார்த்தையை நான் சேர்த்து சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறப்ப நோவாவை குறித்து ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 6:9 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 6:9. நோவா ம். தன் காலத்தில் ம். இருந்தவர்களுக்குள்ளே தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் ம், உத்தமனுமாயிருந்தான். ம், நோவா ம். தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். இங்க ஒரு வார்த்தையை கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தன் காலத்தில். இதற்கு முன்பாக சொன்னது வரப்போகிற காலம். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நோவா தன் காலத்தில். இதற்கு முன்பாக சொன்னது காத்திருக்க வேண்டிய காலம். இது நிகழ்காலம், அது எதிர்காலம், இது நிகழ்காலம். இந்த நிகழ்காலம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? நோவாவை குறித்து சொல்லப்படுகிறது. நோவா தன் காலத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்து நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப இந்த நிகழ்காலத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? தேவனோடு. தன் காலம். நமக்கு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம் வாழும்படி ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல நம்ம எப்படி வாழ்றோம்? அதே போல யோபுவின் புஸ்தகத்துல யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அது அவருடைய காலம். நோவாவுடைய காலத்துக்கு நோவா உத்தமனா வாழ்ந்தாரு. மற்றவனை நோவா பார்க்கல. யோபு தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல மற்றவர்களை பார்க்கல. யோபு தன் வாழ்க்கையை மாத்திரம் தான் பார்த்தாரு. அப்ப நமக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, ஒரு காலத்தை கொடுத்திருக்காரு. ஒருவருக்கு 45 வயசு கொடுத்திருப்பாரு, ஒருத்தருக்கு 50 வயசு வரைக்கும் கொடுத்திருப்பாரு, சிலருக்கு 100 வயசு வரைக்கும் கொடுத்திருப்பாரு, சிலர் 10 வயசோட தூக்கிடுவார். அது கர்த்தர் விருப்பம். வாழக்கூடிய காலம் எவ்வளவு, எத்தனை எண்ணிக்கை என்பது கிடையாது. அந்த நாட்டில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். தேவனுக்கு பயந்தோமா? பொல்லாப்புக்கு விலகுனோமா? உத்தமர்களா இருந்தோமா? சன்மார்களா இருந்தோமா? நீதிமான்களா இருந்தோமா? பொல்லாப்பை பார்த்து விலகி ஓடி போனோமா? இதுதான் கர்த்தர் கவனிக்கிறாரு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். நம்ம எப்படி வாழ்றோம்? கர்த்தர் செயல்படுகிற காலத்தை இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அது எதிர்காலம், நிகழ்காலம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல? ஏன்னா எஸ்தருக்கு ஒரு வார்த்தை, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த காலத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? மௌனமா இருக்கிறோமா? துன்மார்க்கரா இருக்கிறோமா? அவிசுவாசியா இருக்கிறோமா? தேவபக்தி இல்லாதவர்களா இருக்கிறோமா? பொய் சொல்றோமா? நம்முடைய காலம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? நாம் சற்று நிதானிக்க வேண்டிய ஒரு பகுதி இதுதான். நம் ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்துறோமா? நம் ஆத்துமாவை நாம் துக்கப்படுத்துறோமா? இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் உனக்கு கெடுப்பேன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் தீட்டுப்படுறதுக்கு நம்ம என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அது பாவ காரியமா இருக்கட்டும், மற்ற எந்த காரியமா இருக்கட்டும், தேவன் உடன்படாத எந்த காரியத்துக்கும் இந்த சரீரம் உடன்படுமானால் அது தேவனால் அது அருவருக்கப்படுகிற ஒரு சரீரமா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். இதற்குள்ள பொய்யோ புரட்டோ தேவ அவபக்தியோ பொறாமை. யோபு 1:1 குறிச்சு வச்சுக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9 குறிச்சு வச்சுங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில இருக்கிற 4 வார்த்தையை மாத்திரம் நீங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப நோவாவும் யோபுவும் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அந்த வார்த்தையை வாசித்து நீங்க என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம். ஏன்னா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, காலத்தை பார்த்தால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? போதகரா இருந்திருக்கணும். ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? பாலை குடிக்கக்கூடியதான சோம்பேறிகளா இருக்கிறோம். அதனாலதான் நீதிமன்றங்கள் சொல்லுகிறது, எறும்பிட்ட போய் புத்தியை கத்துக்க. குழந்தை ஏதாவது வேலை செய்யுமா? அது என்ன பண்ணும்? ஒன்னும் செய்யாது, சும்மா இருக்கும், ஏன்னு கத்தும். அம்மா கொண்டு பால் புட்டியை கொண்டு போய் வேலை செய்வாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா தூங்கும், மறுபடியும் அழுவும், மறுபடியும் கொண்டு போய் பால் புட்டியை சொருக்குவாங்க, குடிச்சு விட்டு மறுபடியும் தூங்கும்.
அதை மாதிரி ஒரு சோம்பேறியான குழந்தை எதுவுமே இருக்காது. குழந்தை வாழ்க்கையை போல ஒரு ஒரு நல்ல ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய, நல்ல ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய, நல்ல சோம்பேறக்கூடிய வாழ்க்கை எதுவுமே இருக்காது. ஆனால் அதே குழந்தை வளர்ந்து 5 வயசாகி அதே வேலையை பண்ணுச்சுன்னா, 10 வயசாகி 15 வயசு 20 வயசு 25 30 35 40 ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் அது பாலப்படம் தான் குழந்தையாக தான் இருக்குது. ஏன்னு அழுகும், கொண்டி சொருகணும், கப்பு சுப்புன்றும். எந்த பிரயாசமும் படாது, எந்த வேலையும் செய்யாது, எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காது, எந்த உதவியும் செய்யாது. அது வேலை திங்க தூங்க திங்க தூங்க திங்க தூங்க. வேதம் அதான் சொல்லுது, காலத்தை பார்த்தா நீ போதகராக இருக்கணும்ப்பா. உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நீ சிலம்பம் பண்ணியிருந்தானா, நீ எத்தனையோ பேரை முறியடிச்சு உன் ஜெபத்திற்கு உன் குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ காரியத்தை நீ சவதரித்து வைத்திருக்கலாம். ஆனா ஏன் சவதரிக்கல? நீ ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தேவ சமூகத்துல சரியா காத்திருப்பானா, இன்றைக்கு உன் வாழ்க்கை பல மடங்கு உயர்ந்திருக்கணுமே, ஏன் உயரல? பொருளாதாரத்தை விடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கணுமே. அனைவரும் என்னுடைய கண்களையும் என் முகத்தையும் மாத்திரம் முற்று கவனிக்கணும். சொல்லும் பொழுது எழுதுங்கள், மற்றபடி எந்த பக்கமும் உங்க கண்களை என்ன பண்ண வேணாம், நோட்டம் விட வேண்டாம். அப்ப நாம எப்படி தேவ சமூகத்துல நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துறோம்? நமக்கு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துறோம்? குழந்தைய போலதான் இருக்கிறோமா, இல்ல வளர்ந்துட்டோமா? ஆள் வளர்ந்துட்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப என்னைய பார்த்தா வயசு என்னமோ, என்னைய பார்த்தா வயசு 26 வயசுன்னு சொல்லுவாங்க. என் தோற்றம் அப்படி. ஆனா என் செயல்பாடை பார்த்தா இன்னமும் பச்சை புலமா இருக்குன்னு எனக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? நான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நிற்க தகுதி அற்றவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னைய பார்த்து. அப்ப நாம நம்முடைய வயது வளர்ந்துருச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நம்ம வளராம இருந்தா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவன் தகுதி அற்றவன், தகுதி அற்றவன், தகுதி அற்றவள் அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் அழுத்துவார். நம்மளை தகுதிப்படுத்துறது தெரியுமா? நம்மளை பலப்படுத்துறது தெரியுமா? நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துறது தெரியுமா? தேவனுக்காக நம்ம படுகிற பிரயாசம் தான், தேவனுக்காக நம்ம கொடுக்கிற நேரம் தான், அதுதான் நம்மளை உயர்ந்தவனா மாற்றும். ஈசாக்கு தன் திருமண வயது வந்த பொழுது பொண்ணு தேடி அலையல. ஈசாக்கு திருமண வயது வந்த பொழுது பொண்ணு தேடி என்ன பண்ணல? அவர் செஞ்சது ஒரே ஒரு காரியம், தியானம் பண்ணிட்டு இருந்தார். எதை தியானம் பண்ணியிருப்பாரு? அன்னைக்கு வேத புஸ்தகம் இருந்துச்சா, இல்ல வாக்கு தத்தம் இருந்து உடன்படிக்கை பலகை இருந்துச்சா? எதை தியானம் பண்ணியிருப்பார்? இல்ல, உங்க ஞானத்தை உங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். எதை தியானம் பண்ணியிருப்பார்? பைபிளும் இல்லை, பாடுறதுக்கான இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாட்டுகளும் இன்னைக்கு எடுத்தோம்னா 15,000 பாட்டு 30,000 பாட்டுன்னு ஆப் இருக்கு, தட்டினா ஏதோ ஒரு பாட்டு, அப்படி பாட்டும் இல்லை. சரி, படிக்கிறதுக்கு வேதமும் கிடையாது. சரி, பிரமாண வாசிக்கணும்னு பார்த்தா உடன்படிக்கையும் கிடையாது. எதை தியானம் பண்ண உட்கார்ந்து இருந்தாரு? தன் சிறு வயதில் கர்த்தர் தனக்கு கொடுத்த மறுவாழ்வு, தன் சிறு வயதில் கர்த்தர் தனக்கு கொடுத்த மறுவாழ்வை நினைத்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அவர் கர்த்தருக்காக உட்கார்ந்து பிரயாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். அப்படி கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் தேடி போய் எதையும் என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ள வைக்கல, தேடி வந்து பெற்றுக்கொள்ள வச்சார். இவன் தேடி போக வேணாம், இவனை தேடி வரும். அதுதான் தியானம் பண்ற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்தை தன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தெரியுமா? நீ அலையாத, உன்னை தேடி வரும், நான் அனுப்புவேன். பேதுரு ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அவரை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொர்நேலிய ஆள் அனுப்புறாரு.
என் வீட்டுக்கு பேதுரு வர வேண்டும், பேதுரு அழைத்து கொண்டு வாருங்கள்னு அவர் வாகனம் அனுப்பி வச்சாரா, ரதத்தை அனுப்பி வச்சாரா, இல்லை நடந்து கூட்டு வாங்க ஆள் அனுப்பி வச்சாரான்னு தெரியல. ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பேதுரு அந்த நேரத்தை சரியாக கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்த பேதுருவுக்கு கர்த்தருடைய வாய்ப்பு தேடி வருது. அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை எப்படி செலவிடுகிறோம் ஒவ்வொரு நாளும்? கர்த்தருக்கு பிரயோஜனமாவா, இல்ல சபைக்கு பிரயோஜனமாகவா, இல்ல குடும்பத்துக்கு பிரயோஜனமாகவா, இல்ல தண்டத்துக்குன்னு பிரயோஜனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? யாருக்காக நம்ம கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கிறோம்? கர்த்தர் கவனிக்கிற. நான் கொடுத்ததை நீ எப்படி பிரயோஜனப்படுத்துற? சரி, இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு என்னுடைய பிரசங்கத்தை நான் என்ன பண்றேன், சீக்கிரமா முடிக்கிறேன். நான் சொன்ன 3 மனிதர்கள்ல முதல் மனிதன் மோசே, இரண்டாவது மனிதன் எலியா, மூன்றாவது மனிதர் யோசேப்பு. 3 தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கர்த்தர் பிரத்யட்சமா வச்சிருக்கிறார். 3 பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் 3 விதமான காலங்களை கர்த்தர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் காலத்துக்கு ஏற்பபடி கர்த்தர் என்ன பண்றாரு, செயல்பட ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா தியானிச்சு நம்ம முடிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம், யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 2:11. பெரியவனான காலத்தில் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மோசேயை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. மோசையை பாதுகாத்தது போல பழைய ஏற்பாட்டு காலத்துல அதிகமா பாதுகாக்கப்பட்ட மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தை பருவத்துல அவ்வளவு அழகா கர்த்தர் மோசையை என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். மோசைக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்தார், நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல வசதியை கொடுத்தார். ஆனா மோசை என்ன பண்ணல, சரியான விதத்துல சரியான நேரத்துல என்ன பண்ணல, செயல்படல். மோசைக்கு ஒரு எண்ணம் வருது, நான் பெரியவன் ஆகிவிட்டேன். அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. மோசே பெரியவனான காலத்தில், போதும், நான் வளர்ந்துட்டேன், என்னால முடியும், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அவர் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் எபிரேயர்கள் அடிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, எபிரேயர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர் பிறப்பு நாட்கள் முதல் இந்த நாட்கள் வரை எபிரேயர்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்ப அந்த துன்புறுத்துதலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த மோசைக்கு ஒரு வெறி வருது, நான் பெரியவன் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன். சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லுவாங்கல்ல, நான் போலீஸை எங்க அப்பாவை அடிப்பேன், நான் மிலிட்ரி, அப்படி இப்படின்னு சில சொல்லுவோம். அப்ப மோசைக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், நான் மட்டும் பெரியவன் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், என் அண்ணன் தம்பி அடிச்சவன நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு மோசைக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல. அதான் பெரியவனான வேகத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். அவசரம் அவசரம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது உண்மைதான். நம்மை கொண்டு ஒரு ஜனத்தை ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது உண்மைதான். நம்மை கொண்டு ஒரு பெரிய ஜனத்தை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறது உண்மைதான், பொய் கிடையாது. ஆனால் அது அவருடைய காலம் வரைக்கும் காத்திருக்கும். மோசே அப்படி காத்திருக்காம, நான் பெரியவனாகி விட்டேன், என்னால் முடியும், என் பேச்சு அவன் கேட்பான், நான் என் ஜனத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்துருவேன், என் ஜனத்துக்கு நான் விடுதலையை கொண்டு வந்துருவேன், என் ஜனத்துக்கு நான் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டுன்னு இவன் மோசே என்ன பண்றாரு, நல்ல தாம் தூம்னு சொல்லிட்டுன்னு அடிச்சு புரட்டி ஒருத்தனை கொன்னு மண்ணில் புதைச்சிட்டார். ரட்சிப்பு வந்துருச்சா? நடந்தது என்ன? அடுத்த 40 ஆண்டு காலம் வனாந்திர யாத்திரை, அடுத்த 40 ஆண்டு காலம் வன யாத்திரை. ராஜாவா இருந்தவர் ஆடுமைக்கு கிளம்பிட்டாரு. பார்வோன் அரண்மனையில ராஜாவா இருந்து ராஜாவுடைய ஸ்தானத்துல அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்துட்டு நல்ல ஃபுட்டு
நல்ல லக்ஸுரியான லைஃபு, ஏதோ அவரால் இயன்ற ஏதோ சின்ன உதவிகள் என்ன பண்ணிருந்தார், செஞ்சுட்டு இருந்தார். யாருக்கு? தம் எபிரேய சகோதரர்களுக்கு. நிச்சயம் செய்யாமல் இருந்திருக்க மாட்டார். ஏதோ ஒன்று உணவுப் பொருட்களை கொடுத்து உதவி செஞ்சிருக்கலாம், இல்லை பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்கலாம், இல்லை வஸ்திரங்களை கொடுத்து உதவி செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் அவசரப்பட்டதனால என்ன ஆயிப்போச்சு, அவர் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த உதவிகள் எபிரேயர்களுக்குள் நிறுத்தப்படுது. இதுவரைக்கும் எபிரேயர்களுக்குள் இருந்த ஒரு ஆதரவு கோலானது முறிக்கப்படுது. நம்ம சில சமயங்கள்ல இதெல்லாம் என்னால செய்ய முடியுது, அதுவும் செய்ய முடியும் நம்ம நினைச்சு போறோம் பார்த்தீங்களா? அப்பதான் நம்ம மாட்டிக்கிறோம். கர்த்தருடைய காரியத்துல ஒரு அடியா எடுத்து வச்சு வளரணும். எடுத்த உடனே எடுத்து ஒரு காலை 10 அடிக்கு தூக்கி வச்சோன்னு வச்சுங்களேன், நம்முடைய நடைகள் பிறண்டு போக ஆரம்பிச்சிடும். மோசே அப்படிதான் இதுவரைக்கும் செஞ்ச சின்ன சின்ன உதவி, இப்ப நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு வேகமா போனார், மாட்டிக்கிட்டார். அதனால கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார் என்று நீங்கள் உங்களுடைய ஆவியில் உணர்வீர்கள் என்றால், நீங்கள் என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இதையெல்லாம் செய்ய வைத்த கர்த்தர் அதையும் செய்ய பலன் கொடுப்பார்னு போய் நிக்க கூடாது. இந்த காலத்துக்கு இது மட்டும்தான் செய்யணும்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காலத்துல இதை மட்டும்தான் செய்யணும், இதை மிஞ்சி எதுவும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு தான் மோசையை கொண்டு அங்க வச்சார். இப்ப நடந்தது வன யாத்திரை. இப்ப இன்னொரு காலத்தை கர்த்தர் மோசையை கொடுக்கிறாரு. அதே 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 வசனத்தை வாசிங்களேன். அதே மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாக எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அப்ப இங்க மோசேக்கு அடுத்த ஒரு காலம் வருது. இந்த காலத்துல தேவன் வெளிப்படுறார். முச்செடிகள் மத்தியில ஒரு பச்சையான ஒரு முச்செடியானது பற்றி எரிய ஆரம்பிக்குது. மோசேயுடைய வாழ்க்கையில காணக்கூடாத ஒரு காட்சியை மோசே பார்க்கிறாரு. பட்டுப்போன மரம் எரியும், பச்சை மரம் எப்படி எரியும் என்று சொல்லி மோசேக்கு ஒரே குழப்பம். அதன் மத்தியிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? நான் உன்னைய என் ஜனத்தை விடுதலையாக்கும்படி தலைவனா என்ன பண்றேன், அனுப்பி வைக்கிறேன். இது கர்த்தருடைய காலம். இதற்கு முன்பாக 2ஆம் அதிகாரத்தில் செயல்பட்டது மோசே தன்னுடைய காலத்துல நான் பெரியவன் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு செயல்பட்டார், தோத்து போய்விட்டார். நான் பெரியவன் தான், எனக்கு அறிவு இருக்குதான், எனக்கு ஞானம் இருக்குதான், எனக்கு பலம் இருக்குதான், என்கிட்ட பொருளாதாரம் இருக்குதான், எனக்கு கீழே சில மனிதர்கள் இருக்கிறாங்க தான், என்னால சில காரியங்கள் செய்ய முடியும்னு நினைச்சாலும் கர்த்தருக்காக என்ன பண்ணணுமா, காத்துக்கிட்டு இருக்கணும். அதனால சிலர் வளர்ந்துட்டோம்னு நினைச்சு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு சில காரியத்தை போய் சிக்கி சீரழிஞ்சிடாதீங்க. நான் நிறைய முறை எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் அதில் டெஸ்ட் பண்ணேன், நான் இதில் சர்ச் பண்ணேன்னு சொல்லிட்டுன்னு கூகுள் மேப்பை பார்த்து சாக்கடைகளை விழுந்த கதையாக தான் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், கேட்டால் எனக்கு அதான் போதுன்னா தெரியும், தான் ரூட்டு தெரியுது, நான் போயிட்டு தான் இருக்கேன். அது ஒரு ஆறா இருக்க போகுது, அது ஒரு பாதாள குணராக இருக்க போகுது. தெரியும் என்று திமிரோடு என்ன பண்ணக்கூடாது, என்றைக்கும் தெரியக்கூடாது. திமிரோடு தெரிந்தால் திமிரை உடக்கும்படி கர்த்தர் ஆடு மேய்க்க வைப்பார். அதுவும் வனாந்தரத்தில் மேய்க்க வைப்பார், அதுவும் பாலைவனத்தில் மேய்க்க வைப்பார். அல்லேலூயா. மோசே திமிரை காட்டாமல் இருப்பார் என்று சொன்னார், மோசே கோபத்தை காட்டாமல் இருப்பார் என்று சொன்னால், இன்னும் ஒரு 40 ஆண்டு காலம் அவர் எங்க இருந்திருக்கலாம்? அரண்மனையிலே இருந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறமா தன் ஜனத்தை கூட்டு வந்திருக்கலாம். அவர் கோபம் முன்பாக சென்றது, இப்பொழுது கர்த்தர் முன்பாக செல்கிறார். உங்களுக்கு முன்பாக எது செயல்படுகிறது என்பதை நீங்க யோசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் மோசேயுடைய கோபம் முன்பாக சென்றது, 3ஆம் அதில் கர்த்தருடைய பிரசன்னம் முன்பாக சென்றது. உங்களுக்கு முன்பாக எதை வச்சிருக்கிறீங்க? நீங்க எதை வச்சிருக்கிறீங்களோ அதுவே உங்க காலத்தை தீர்மானிக்கும்.
உங்கள் மாம்சத்தை முன்பாக வச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் வளருவதற்கு இன்னும் தாமதமாகும். நீங்கள் கர்த்தரை முன்பாக வைத்தீங்கன்னா சீக்கிரத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களுக்கான வேலையை அவர் நிறைவேற்ற பார்ப்பார். அல்லேலூயா. இரண்டாவது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். ஸ்தோத்திரம். இங்க எலியாவை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சம்ஹாரத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார். எலியா சொல்ற ஒரு வார்த்தை, நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம். அப்பனா என்ன அர்த்தம்? அங்க எலியா மட்டும்தான், எலியா மட்டும்தான். கர்த்தரை அறிந்த ஒரே மனுஷன் யார்? எலியா மட்டும்தான். கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டு ஆராதிக்கிற மனுஷன் யார்? எலியா மட்டும்தான். அந்த தேசத்து ராஜாவோ கிடையாது, ராஜாவின் மனைவியோ, ராஜாவுடைய சேனை படையோ, சேனை படையின் குடும்பங்களோ யாரும் கிடையாது. எலியா ஒருவன் மாத்திரம்தான். நீங்கள் ஒருவர் மாத்திரம் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்காக காத்துருங்க. உங்களை சுத்தி ரட்சிக்கப்படாத கூட்டம் இருக்கலாம், உங்களை சுத்தி குணப்படாத கூட்டம் இருக்கலாம், நீங்க ஒருவரா சிக்கி இருக்கலாம். மாட்டிக்கிட்டோமே நினைக்காதீங்க, காத்துருங்க. காரணம் அங்க அதே பக்கத்துல பார்க்கும் பொழுது 29 வசனத்தை வாசிங்களேன். 29, 30 வசனத்தை வாசிங்களேன். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சப்பனிட்டு, போதும் 29 சொல்லப்படுகிறது, மத்தியான வரைக்கும் எலியா காத்துக்கிட்டு இருந்தார். சாயங்காலம் ஆகிற வரைக்கும் எலியா என்ன பண்ணாரு? காத்துக்கிட்டு தான் இருந்தார். அப்ப காலையில எலியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, யாருடைய தேவன் தேவன் என்பதை காண்பித்து பார்ப்போம் என்று சொல்லி காலையில ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரே டைம்ல எலியா என்ன பண்ணல, ஒரு சான்ஸை கொடுத்து நீ வந்து சரியில்லை நீ போ நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரஸ்தாபத்தை எலியா காண்பிக்கல. தன்னுடைய பெருமை அங்க எலியா என்ன பண்ணல, காண்பிக்கல. தனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை எலியா அங்க வெளிப்படுத்தல. எலியா பொறுமையா இருக்கிறார். அவர்கள் செய்யறத செய்யட்டும், பொறுமையா இருக்கிறார். காலை முடிந்தது, மதியம் முடிந்தது, இப்ப சாயங்காலத்தை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறாங்க. பதில் ஒன்றும் வரவில்லை. இப்பொழுது எலியாவுக்கு வாய்ப்பு வருது. அப்ப என்ன அர்த்தம்? வாய்ப்பு வர வரைக்கும் காத்துருங்க. எலியாவுடைய டர்ன் வர வரைக்கும் எலியா கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. உன் டர்ன்ல என்ன வேணா பண்ணிக்க, என் டர்ன் வரட்டும், எனக்கு குறிக்கப்பட்ட நேரமானது எப்பொழுது வருதோ அப்பொழுது நான் எழும்புவேன். ஏன்னா சில சமயங்கள்ல நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் மூடர்களா இருக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம், உனக்கு இந்த வேலை செய்யவே தெரியல, இதை உனக்கு பார்க்கவே தெரியல, நீ வேஸ்ட், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம். அந்த வேலை தெரியாத நபர்களை நாம் மட்டம் தட்டுறது உண்டு. வேலை தெரிந்தவர்கள் என்ன பண்றது, வேலை தெரியாதன்னு ஒரு மாதிரி பார்ப்பது உண்டு. அப்ப எல்லா காரியத்தையும் செய்வது உண்டு. ஆனா எலியாவுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொல்லி, தன் ஆராதிக்கிற தேவன் தன்னை கொண்டு என்ன செய்ய போறான்னு சொல்லி எலியாவுக்கு நன்றாக தெரியும். ஆனா எலியா தன்னுடைய டர்ன் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தார். சாயங்காலம் ஆனது, தன் காலத்துக்கு காத்திருந்த எலியா, தன் நேரம் வர வரைக்கும் காத்திருந்த எலியா எழும்பினார், பலிபீடத்தை செப்பனிட்டார். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுகும் பொழுதும், போராடும் பொழுதும், சரீரங்களை கீறிக்கொள்ளும் பொழுதும் வராத ஒரு அக்கினி எலியாவின் ஒற்றை வார்த்தைக்கு என்ன பண்ணுது, கீழே இறங்கி வருது என்றால் எலியா தன் காலத்தை அறிந்தவனாய் செயல்பட்டார். தன் காலத்தை அறிந்து அவர் செயல்பட்டார்.
நம்முடைய காலம் அறிந்து நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். இன்றைக்கு நிறைய நேரத்துல நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, எப்ப எதை செய்யணும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்ப எதை செய்யணும், எதை சொல்லணும், எதை பேசணும், எதை கொடுக்கணும், எதை வாங்கணும் தெரிய மாட்டேங்குது. ஆனா எலியாவுக்கு தெரியும், நான் எப்பொழுது எழும்புவேன், நான் என்ன செய்ய வேண்டும். அப்படி நீங்க சரியா செயல்பட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வார்த்தை 38வது வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகு கட்டைகளையும் மண்ணையும் பட்சித்து நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அங்க 22வது வசனத்துல ஒருவனா இருந்தவன் திரளான கூட்டமாய் மாறுகிறான். எப்பொழுது? தன்னுடைய டர்ன் வர வரைக்கும், தனக்கான வாய்ப்பை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுக்கிற வரைக்கும், யார் அந்த வாய்ப்புக்காக, கர்த்தருக்காக, அந்த காலத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை வைத்து கர்த்தர் பெரிய சேனை என்ன பண்ணுவார்? எழுப்புவார். நீங்க ஒருவரா இருக்கலாம், ஒரு மனுஷனா இருக்கலாம். நான் ஒருவனா போராடிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க தப்பான ஒரு போராட்டத்தை போராடிட்டு இருக்கீங்க. தப்பான நேரத்துல, தப்பான இடத்துல, தப்பான மனுஷங்க முன்னாடி என்ன பண்றீங்க? போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு சரியான வெற்றி கிடைக்கல. உங்க நேரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க புறப்பட வேண்டிய நேரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க செயல்பட வேண்டிய நேரத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறமா செயல்படுங்க. பதில் தன்னை போல வரும். ஒருவனா இருந்தவன் திரள் கூட்டமா என்ன பண்ணுவான்? மாற்றப்படுவான். அதே எலியா பின்னாடி திருப்பி பார்க்கறப்ப கர்மேல் பர்வதத்துல போய் ஜெபம் பண்ண உட்காருவார். தேசத்துல 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லைன்னு சொல்லிட்டு கர்மேல் பர்வதத்துல போய் உட்கார்ந்துருப்பாரு. முதல் விசை ஜெபம் பண்ணுவாரு, பதில் வரல. எலியா என்ன சொல்லிட்டு வராரு? ஆகாப்பு கிட்ட, நீ போ, நான் போய் ஜெபம் பண்றேன், கர்த்தர் வானத்துல இருந்து மழை என்ன பண்ணுவார்? கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தார். இப்ப எலியாக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வந்திருக்கணும்? இந்த அக்கினி சம்பவத்துக்கு அடுத்து எலியாக்குள்ள ஒரு என்ன நினப்பு வந்திருக்கணும்? அப்ப எலியாக்குள்ள என்ன வந்திருக்கணும்? அக்கினியை இறக்கன எனக்கு வானத்திலிருந்து மழையை இறக்க ஒரு வார்த்தை போதும். அக்கினியை இறக்கன எனக்கு வானத்திலிருந்து மழையை இறக்க ஒரு வார்த்தை போதும். வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஆனா எலியாவுடைய ஜெபத்தை நீங்க நல்லா பார்த்துருக்கணும். கர்மேல் பர்வதத்துக்கு ஏறினாரு. அவருடைய அந்த எழுதப்பட்ட நடைகளை, அந்த வரிகளை நீங்க கற்பனையில வச்சு பாருங்க. அவ்வளவு தாழ்மையோட தேவ சமூகத்துல போய் என்ன பண்றாரு? உட்கார்ந்துருக்கிறார். அமர்ந்திருந்து ஒரு விசை அல்ல. அந்த வசனத்தை வாசிங்களேன். 41 சில வசனத்தை இல்ல 42 வாசிங்களேன். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, போதும், தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து, அங்க பலிபிடத்துக்கு முன்பாக எலியா எப்படி கர்ஜனை போட்டாரு? அது வேற தோரணை. இப்ப அவர் எப்படிப்பட்ட தோரணையில இருக்காரு? இப்ப எப்படிப்பட்ட தோரணைக்கு வந்திருக்கணும்? புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது உங்களுக்கு. நம்ம கையை வைக்கிறோம், வச்சப்ப அந்த 5 பிசாசு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த கையில கை வைக்க போறப்ப நம்ம கை எப்படிப்பட்ட கையா போகும்? ஒருத்தர் தலையில கை வைக்கிறோம், ஒருத்தருக்குள்ள இருந்து ஒரு 2 பிசாசு 3 பிசாசு வெளியில ஓடுதுன்னு வச்சுங்க. இன்னொருத்தர் தலைக்கு நம்ம கை போறப்ப நம்ம கையும் நம்ம புத்தியும் நம்முடைய தோற்றமும் எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேக்குறேன். முடியும், ஓடும். ஃபர்ஸ்ட் பண்ண ஜப 2வது தலைக்கு என்ன பண்ணாது? வச்சா போயிடும், எண்ணம் வந்துடும். இன்னைக்கு பல பேர் அப்படிதான் என்ன பண்றாங்க? ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். காரணம், என்னை வைத்து கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னை கொண்டு கர்த்தர் பிசாசலை துரத்த ஆரம்பித்து விட்டார். என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்னு சொல்லிட்டு சில தல கௌரவங்கள் வேண்டாம், என்ன பண்ணிருச்சு? ஏறி ஜங்குன்னு உக்காந்துருச்சு. இந்த வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின கதையா? சிலருடைய தலையின் மேல அபிஷேகம் போய் இப்ப ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருக்குது? ஏறி வந்து உக்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. இதற்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல தான்
அக்கினியை இறக்குனாரு. 800க்கு மேற்பட்டவர்களை வெட்டி சரிச்சாரு. ஆனா இப்ப கர்மேல் சிகரத்துல தன் முழங்கால் தன் கால்ல படுற வரைக்கும் குனிஞ்சு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அப்ப காலத்துக்கு காத்திருக்கிறவனுக்கு முக்கியமானது தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்த கற்றுக்கொண்டிருக்கணும். தன் காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு, தன் நேரத்தை கணித்து செயல்பட தெரிந்தவனுக்கு தாழ்மையா இருக்க தெரியல. இன்றைக்கு அநேகரை கர்த்தர் ஒரு நாட்களை பயன்படுத்தி இன்னைக்கு பயன்படாத பாத்திரங்களாய் இன்றைக்கு ஒரு மூலையில இருக்கிறீங்களே, காரணம் என்ன? கானா ஒரு கல்யாணத்துல 6 கச்சாடிகளை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க? வெளியில கடந்த கச்சாடி என்ன பண்ணாங்க? கழுவி உள்ள கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் தான் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொண்ட கச்சாடியாய் மாறுச்சு. ஒரு நாள் பயன்பட்ட கச்சாடி தான் அதுவும். இன்னைக்கு ஏன் வெளியே கிடக்கு? இதே போல ஒரு திருமணத்துல அது முழுவதும் திராட்சை ரசம் நிரம்பின கற்சாடியா தான் இருந்துச்சு. அதுல இருந்து எடுத்துன்னு பரிமாறப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அதையும் வெளியே கிடக்கு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது போலதான் நாமெல்லாம் பயன்பட்ட ஒரு பாத்திரங்கள் தான். ஆராதனையில பயன்பட்ட பாத்திரங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்பட்ட பாத்திரங்கள். இன்றைக்கே பயனற்ற பாத்திரங்களை வெளியில கிடக்குறோம். வெறுமையான பாத்திரமா ஏன் வெளியே கிடக்குறோம்? நான் நிறைய ஊழியம் செஞ்சுட்டேன்றதுனாலயா, இல்லை எனக்கு எல்லாம் தெரியுன்றதுனாலயா, இல்லை நான் பைபிள் நல்லா வாசிச்சு முடிச்சுட்டேன்றதுனாலயா, எதனால ஏன் இன்னைக்கு பயன்படாம வெளியில கிடக்குறோம்? பயன்பட்ட பாத்திரம் தானே இன்னைக்கு ஏன் பயன்பட மாட்டேங்குது? அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன வந்துச்சு? அப்படி என்ன வந்துச்சு? ஏதோ வந்திருக்கு. சிலருடைய சிந்தைக்குள்ள ஏதோ ஒன்று ஏறியதால கர்த்தர் சிலர் இன்னும் பயன்படுத்தாம வச்சிருக்கிறார். வார்த்தை யாருக்குன்னு தெரியல. உங்களை கர்த்தர் மறுபடியும் பயன்படுத்த நினைக்கிறாரு. உங்க சிந்தையில ஏற்றி வச்சிருக்கிற காரியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சுத்திகரிக்கப்பட்டாலும் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தை நீங்க வருவீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் நிரப்ப உண்மை உள்ளவரா இருக்கிறார். மறுபடியும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாரு. தயவு செஞ்சு உங்களை சுத்திகரிச்சு தேவ சமூகத்துக்குள்ள போயிருங்க. காலம் வந்துருச்சு. உங்களுக்கான காலம், தேவனுக்காக பயன்பட்டு இன்னைக்கு பயன்படாமல் இருக்கிற உங்களுடைய காலம் இன்றைக்கு வந்துருச்சு. நீங்க மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போவீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கே சுத்திகரிப்பு, அன்றைக்கே கர்த்தர் பயன்படுத்தினார், தாமதிக்கல. எவ்வளவு துரிதமாய் அந்த 6 கச்சாடிகளை சுத்திகரித்தார்களோ அவ்வளவு துரிதமாய் கர்த்தர் அந்த கச்சாடியை பயன்படுத்த ஆரம்பிச்சார். நீங்க எவ்வளவு துரிதமா உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் அமர்றீர்களோ அவ்வளவு துரிதமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அப்ப எளிய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்காரு, பொறுமையா அமைதியா தாழ்மையா உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஒரு விசை ஜெபம் பண்றாரு, பதில் வரல. 2 விசை ஜெபம் பண்றாரு, பதில் வரல. 3 விசை ஜெபம் பண்றாரு, பதில் வரல. 7வது விசை ஜெபம் பண்றாரு. ஒரு சத்தம் கேக்குது. ஒரு சத்தம், ஒரு தரிசனம் பிறக்குது. ஒரு சத்தமும் கேக்குது, ஒரு தரிசனமும் பிறக்குது. பின்பு எலியா வார்த்தையை சொல்லி அனுப்புற, மழை வந்து கொண்டிருக்கு, ஆகாப்பை அரண்மனைக்குள் ஓட சொல்லுன்னு சொல்லு. மழை வந்து கொண்டிருக்கு, ஆகாப்பை அரண்மனைக்குள்ள ஓட சொல்லு. இருந்தானா இருக்க மாட்டான், அடுத்து உள்ள போட சொல்லு, எல்லாத்தையும் உள்ள ஓட சொல்லு. ஆடு மாடு மிருகஜன் எல்லாத்தையும் ஓடிட்டு அவன் வீட்டுக்குள்ள என்ன பண்ண சொல்லு, போய் பத்திரமா இருக்க சொல்லு. மழை வந்துகிட்டு இருக்கு. நமக்குள் தாழ்மை இருக்குமானால் தரிசனங்கள் பிறந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாட்களும். நமக்குள் தாழ்மை இருக்குமானால் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். எனக்கு தான் தெரியணும், தயவு செஞ்சு ஏஞ்சி ஆடிடாதீங்க. எனக்கு மட்டும்தான் சத்தியம் புரியும் நினைச்சு என்ன பண்ணிடாதீங்க, ஏஞ்சி ஆடிடாதீங்க. அப்படி ஆடிட்டீங்கன்னா சத்தமும் கேட்காது, தரிசனமும் பிறக்காது. எவ்வளவா தாழ்த்துறீங்களோ தரிசனம் பிறந்துகிட்டே இருக்கும், வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பெருமை உள்ளவனு கர்த்தர் எதிர்த்து நிற்க, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். எலியா எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை கிருபைக்கு கீழ்படுத்துகிறாரோ அவ்வளவா கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அக்கினியை இறக்குனவர் மலைய ஒரு வாரத்தில் இறக்கிறேன்னு சொல்லிட்டு தாம் தூம்னு கத்தல, முழங்கால் படிக்கிறாரு. தன் தலை தன் காலில் படுற அளவுக்கு குனிறாரு. 7 முறை ஜெபம் பண்றாரு. அவ்வளவு தாழ்மை இருக்க போய் தரிசனத்தையும் கொடுத்தார்,
சத்தத்தையும் கேட்க வைத்தார். அந்த சத்தம் கேயாசிக்கு என்ன பண்ணல, தன்னுடைய உடன் இருந்த வேலையாட்களுக்கு என்ன பண்ணல, அந்த சத்தம் கேட்கல, அந்த தரிசனம் பறக்கல. யார் கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்துறார்களோ அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? முன்பு பயன்பட்டோம், இப்போ தாழ்மையா இருக்கிறோமா? தேவ சமூகத்தை ரொம்ப தாழ்த்த கத்துக்கிறோமா? சில பேருடைய ஜெபம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில ஜெபம் பண்ணி கர்த்தரெல்லாம் கேட்பாருன்னு ஒரு வார்த்தை தான் ஜெபம் பண்ண, அதுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. காரணம் தெரியல. ஏன்னா 100க்கு அதிபதி தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாரு, அது கர்த்தருக்கு. இன்றைக்கு நம்ம ஜெபமே ஒரு வார்த்தையா இருக்கு பல பேருடைய வாழ்க்கையில, ஒரு வார்த்தை தான், அதுக்கு மேல தெரியல. கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும், கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும். ஏன் அந்த காரியத்தை சொல்லி நம்மளை தாழ்த்தி ஜெபித்தா ஆகாதா? கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்த கீழ்ப்படிதல் இப்போ இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆரம்பத்தில் அந்த ஒழுக்கம் இப்போ இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆரம்பத்தில் கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு தாகமாக ஜபத்தோடு இருந்தோன்றதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம செயல்பாடுகள் மாறிச்சு பார்த்தீங்களா, அதையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். மூன்றாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் 37ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனத்தை வாசிக்கலாமா? அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு எப்படிப்பட்ட மனுஷன்? தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன். எலியா பயன்படக்கூடிய மனுஷன், தேவனுக்காக பயன்படக்கூடிய பாத்திரம். யோசேப்பு தரிசனம் பெற்ற ஒரு பாத்திரம், தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன். மோசே தலைவன், மோசே வழிநடத்தக்கூடிய தலைவனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். எலியா கர்த்தருக்காக பயன்படக்கூடிய மனுஷன், அதாவது வைராக்கியத்தை கற்பித்து கொடுக்கும்படி வெளிப்பட்ட மனுஷன். யோசேப்பு தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன், தேவனால் தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன். இப்ப தரிசனம் பெற்ற மனுஷன் இப்ப எங்க இருக்கிறாரு? அடிமையின் வாழ்க்கைக்குள். தரிசனம் பெற்ற மனுஷன் இப்ப எங்க இருக்கிறாரு? அடிமையின் வாழ்க்கைக்குள். சிலருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருப்பார், ஆனா தரிசனத்துக்கு நேர்மாறா நடத்திக்கிட்டு இருப்பார். தரிசனம் கொடுத்திருப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, ஆனா நேருக்கு மாற நடத்துவார். ஒரு தரிசனம், 2 தரிசனம். யோசேப்புக்கு எத்தனை தரிசனம்? 2 தரிசனம். 11 அரிக்கட்டுகள் வணங்கத்தக்க ஒரு தரிசனம், நட்சத்திரங்கள் வணங்கத்தக்க, சூரியனும் சந்திரனும் வணங்கத்தக்க ஒரு தரிசனம். 2 தரிசனத்தை கர்த்தர் யோசேப்பு கொடுத்தாரு. 2 தரிசனம் பெற்ற யோசேப்பு இருக்கிற இடம் சிறைச்சாலை, அடிமையின் வாழ்க்கை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாருக்கு வெளிப்படுதுன்னு தெரியல. உங்க வாழ்க்கையை அடிமையை ஆக்குறாங்க அப்படின்னா அமைதியா இருங்க. உங்க வாழ்க்கைய அடிமை ஆக்குறாங்கன்னா அமைதியா இருங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பீர்கள், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். உங்களை அடிமையாவே சில பேர் பாக்குறாங்கன்னா, சிலர் உங்களை அடிமையாவே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது எங்கேயா இருந்தாலும் சரி, வீடா இருக்கட்டும், வேலை செய்யற ஸ்தலமா இருக்கட்டும், எந்த ஸ்தலத்திலையும் உங்களை சிலர் அடிமையா பாக்குறாங்க, உங்களை ஒரு பொருட்டா நினைக்கலன்னா கொஞ்ச நாள் காத்திருங்க. அந்த காத்திருக்கிற நாட்கள் நீங்க படாத பாடுபடுவீங்க. அந்த காத்திருக்கிற நாட்கள்ல படாத பாடுபடுவீங்க. உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு வரும், அவதூறுகள் வரும், வழக்குகள் வரும், வீண் பழிகள், பொறாமைகள் வரும். சிறைச்சாலைக்கு தள்ளப்படுவீங்க, தண்டனைக்குட்பட்ட மனுஷனா மாறுவீங்க. ஆனாலும் காத்திருங்க. உண்மையா நீங்க தரிசனம் பெற்றிருப்பீங்கன்னா, உண்மையா எனக்கு தரிசனம் இருக்கு,
உண்மையா கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறாரு, ஆனா என்னைய அடிமையா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேர்மாறா என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை சிலர் மனுஷங்க அடிமையாக்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையை சத்துரு அடிமையாக்குறான். கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. ஏன் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களை எத்தனை பேர் அடிமையாக்குனாங்களோ அத்தனை பேரையும் அடிமையாக்கத்தக்க கர்த்தர் உங்க கரத்துல ஒப்பு கொடுப்பார். ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் யோசேப்பை அடிமையா விட்டாங்க. யோசேப்பு அடிமையா இருந்த காலத்துல அமைதியா இருந்தாரு. ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, இன்னொரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். 7 பசுக்களை கொண்ட வேறொரு சொப்பனத்தை கொடுத்தார். ஆனால் கொடுத்தது இந்த வாட்டி யோசேப்புக்கு அல்ல, பார்வோனுக்கு. விளக்கம் கொடுத்தாரு, ராஜாவா மாத்தினார். 41 அதிகாரத்துல 46வது வார்த்தையை வாசிக்கலாமா? 41 46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதா இருந்தான். யோசேப்பு பார்வனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். போதும். இப்ப யோசேப்புக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருச்சு. இப்ப யோசேப்பு அடிமையாக்கின தேசம் இருக்குல்ல, இப்ப அந்த தேசத்துக்கும் யோசேப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. வித்தது யாரு? சகோதரர்கள். சகோதரர்கள் வித்தாங்க. ஆனா அவன் அடிமையா இருந்த தேசம் எது? எகிப்து. அவனுக்கு அவதூறான பெயரை கொடுத்தது எது? எகிப்து. அவன் மீது பொய்யான பழிகளை போட்டது எது? எகிப்து. அவனை சிறைக்குள் தள்ளி அவனை கேவலப்படுத்தியது எது? எகிப்து. யாருக்கு முன்பாக கை கட்டி வைக்க வைத்தது? அதுவும் எகிப்து தான். தரிசனம் பெற்ற ஒருவன் தலைகுனிய வைப்பான் என்றால், ஒருவன் கைகட்ட வைப்பான் என்றால், ஒருவன் அவனை கேவலமா நடத்துவான் என்றால், காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் இப்பொழுது காலத்தை வைத்தார், அதை யோசேப்பு கரத்துல கொடுத்தாரு. யோசேப்பு எப்படி தெரியுமா அடிமைத்தனப்படுத்தினாரு? யோசேப்பு கையில கர்த்தர் எப்படி தெரியுமா கொடுத்தாரு? 7 வருஷம் அறுவடையை கொண்டு வந்து தானியத்தை கொண்டு வந்து எங்க சேர்த்துட்டாங்க? களஞ்சியத்துல சேர்த்துட்டாங்க. இப்ப 7 வருஷம் பஞ்சம். இந்த பஞ்ச காலத்தை இப்ப ஜனங்கள் சமாளிக்கணும். ஃபர்ஸ்ட் தானியம் வாங்குறதுக்கு ஜனங்கள் எல்லாம் வராங்க. தங்களிடத்துல இருக்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு போறாங்க. பணம் தீர்ந்து போச்சு. இப்ப தானியம் வேணும். இப்ப என்ன பண்றாங்க? அடுத்து தங்களிடத்துல ஆடு மாடுகளை கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு போனாங்க. தானியம் தீர்ந்து போச்சு. இப்ப 3வது விசை வராங்க. தங்களிடத்துல நிலங்களை கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு போனாங்க. தானியம் தீர்ந்து போச்சு. 4வது ஒரு விசை வந்து, எங்களை அடிமையாய் கொடுக்கிறோம், எங்களுக்கு தானியத்தை கொடுன்னு கேட்டாங்க. நீங்க வீட்டுல போய் யோசேப்போட சபையிட்ட முழுசா எடுத்து வாசிச்சு பாருங்க. 4வது விசை ஒரு வார்த்தை வருது. அவங்களே சொல்றாங்க, எங்களை அடிமையா வச்சு எனக்கு தானியத்தை கொடு. யார் அடிமைப்படுத்த நினைச்சாலும், இல்ல நம்முடைய வாழ்க்கை அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க தரிசனம் பெற்ற ஒரு நபரா இருப்பீங்கன்னா, நீங்க தரிசனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். யார் உங்களை அடிமைப்படுத்தினார்களோ, யார் உங்க வாழ்க்கையை அடிமையாக்க தள்ளினாங்களோ, அவங்க அத்தனை பேரையும் கர்த்தர் உங்க கையில் அடிமையா கொடுப்பார். இப்ப இந்த அடிமைத்தனம் வந்து இப்ப ராஜாக்கு கிடையாது, யோசேப்புக்கு. என்னை அடிமையா வச்சுட்டு தானியத்தை கொடு. முடிஞ்சிருச்சு. மொத்த எகிப்து இப்ப யார் கையில இருக்கு? தேவ மனுஷன் கரத்துல இருக்கு. அடிமையாய் வந்தான், இன்றைக்கு ஜனங்களை அடிமையாய் வைத்திருக்கிறான். ஒரு நாள் அதே தேசத்துல அந்நியனும் பரதேசியுமாய் யாக்கோபு சொல்வது போல திரிந்த யோசேப்பை கர்த்தர் அதே தேசத்துல உயர்த்தினார். அதே தேசத்துல கர்த்தர் கொண்டு போய் உட்கார வச்சார். ஆனா அடிமையா இல்ல, அநேக அடிமைகளை நடத்துகிற ராஜாவாய் உட்கார வச்சார். காலமானது சரியாய் செயல்படும். நாம் சரியாய் இருப்போமானால் காலமும் நமக்கு சரியாக செயல்படும். ஏற்ற காலம். அப்ப யோசேப்பு நினைச்சாரு, எனக்கு தரிசனம் வந்த உடனே நான் பெரியவனா மாறிடுவான. இல்ல, அதுக்கப்புறம் தானே துன்பத்தையும் துயரத்தையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்க போற. யோசேப்புக்கு அப்ப தெரியல. நமக்கு நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் கூட ஒரு வார்த்தையை பேசினாரு அப்படின்னு. அந்த வார்த்தை துரிதமா நிறைவேற போறது நம்ம நினைக்கலாம். நம்முடைய பைபிள்ல கொடுக்கப்பட்ட எல்லா ஷார்ட் வேர்டுமே அதுக்கு இடையில சில வருஷங்கள், சில நாட்கள் இருக்குங்க. நம்ம நினைக்கிறோம் இங்க சொன்ன அங்க நடந்துருச்சோன்னா உடனே இல்ல, அதுக்குள்ள ஒரு டைம் டிராவல் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கால இடைவெளி இருக்கு. படிச்ச உடனே நடந்துருச்சுன்னா இல்ல 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 இல்ல, ஒரு டைம் டிராவல் இருக்கு.
அதுக்குள்ள ஒரு இடைவெளியானது இருக்கு. அந்த காலம் தான் நமக்கு முக்கியம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு. இந்த காலத்தை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம்? இந்த வருஷத்தை நம்ம எப்படி கழிக்க போறோம்? ஒண்ணுமே இல்லாம கழிச்சு குப்பையாக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோமா? இல்ல 24வது வருஷத்துல ஒண்ணுமே செய்யல, இது வரைக்கும் ஒன்றும் செய்யல. ரெண்டாவது விஷயம், இதுக்கப்புறமா ஒன்றும் செய்ய போறதான்னு சொல்லி இருந்து போக போறோமா? இந்த வருஷத்தை நீங்க எப்படி செலவிட போறீங்க? அடிமையாக்கப்பட்டவங்களையும் கர்த்தர் இந்த வருஷம் மாத்துவார். வெறுமையா இருந்து ஒற்றை மனுஷனா இருக்கனையும் கர்த்தர் திரள் கூட்டமா மாத்துவார். பயந்து ஓடினவனையும் கர்த்தர் மறுபடியும் ஸ்தானத்தில் திருப்புவார். இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த வருஷத்தை நம்ம எப்படி கழிக்க போறோம்? ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தை நான் எப்படி கழிக்க போறேன்? இந்த வருஷத்தை நான் எப்படி கடந்து போறேன்? இது 3வது வாரம், 2வது வாரம், 50 வாரம் இருக்கு, 50 ஞாயிறு ஆராதனை இருக்கு. நான் எப்படி இந்த வாரங்களை நான் கழிக்க போறேன்? முடிவு உங்க கையில். நாம் எப்படி செயல்பட போறோம் என்பதை யார் தான் முடிவு பண்ணணும்? சத்ரு இல்ல, இன்னொரு மனுஷன் இல்ல, நாம தான். யோசேப்புடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ண சகோதரருடைய கரத்துல இல்லைங்க, தரிசனம் பெற்ற யோசேப்புடைய கரத்துல தான் இருக்கு. பயன்படுத்தப்பட்ட எலியா மறுபடியும் பயன்படுறது கர்த்தருடைய கரத்துல இல்ல, எலியாவுடைய தாழ்மையில தான் இருக்கு. தனக்கு முன்பாக கோபத்தை வைத்து, வைராக்கியத்தை வைத்து, ஆணவத்தை வைத்து செயல்பட்ட மோசே இப்ப தனக்கு முன்பாக யாரை வைத்திருக்கிறான்? கர்த்தரை வைத்திருக்கிறான். அதனாலதான் மீண்டும் இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் கர்த்தர் கொண்டு வந்தார். எப்படி முடிஞ்சிச்சு? கோபத்தோட வாழ போறீங்களா? வைராக்கியத்தோட வாழ போறீங்களா இந்த வருஷம்? எதை உங்களுக்கு முன்னாடி வச்சு இந்த வாழ்க்கையை வாழ போறீங்க? இந்த வருஷத்தை வாழ போறீங்க? மோசையின் முதல் 40 வருஷத்தில் இருந்தது போல நான் வளருகிற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். பாரு அப்புறம் நான் செய்யறதெல்லாம். எனக்கு ஒரு காலம் வரும். யோசேப்பு மோசை நினைச்சிருப்பாரு, எனக்கு ஒரு காலம் வரும்டா, நான் வளருவேன், பட்டயத்தை தூக்குற காலம் ஒரு அன்னை உனையை பேசிக்கிறேன். அந்த காலத்துல அவர் என்ன செஞ்சார்? பயந்து ஓடினாரு. கோபப்பட்டு பயம்தான் மிச்சம். நம்மளால செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அப்புறம் செய்ய முடியாம போகுது கோபப்படுறதுனால. வைராக்கியப்பட்டு ஒரு வேளை எலியாவுக்குள்ள பெருமை வந்திருந்தா மழை வந்திருக்கும். அத்தோட எலியாவு கர்மேல் பர்வதத்துல சமாதி தான் வந்திருக்கும். ஆனா எலியா ரொம்ப 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 நல்ல ஒரு தேவ மனுஷனா தேவ சமூகத்துல சாஞ்சி சர்வ சாஷ்டாங்கமா விழுந்துட்டார். என்னை பயன்படுத்துங்க. நான் வெறுமையான பாத்திரமா இருக்க விரும்பல, நான் பயன்படக்கூடிய பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். தரிசனம் பெற்றது உண்மைதான், தீர்க்க தரிசனம் என் மேல விழுந்தது உண்மைதான், என்னுடைய சொப்பனத்தில் நான் பார்த்தது அத்தனையும் உண்மைதான். ஆனா எப்பொழுது நடக்கும்? காலத்திற்கு விட்டு கொடுத்து வாழுகிற மனுஷன். யோசேப்பு எங்கேயுமே ஆர்கியூமெண்ட் பண்ணல. அப்படி பண்ணப்பட்டதா போடப்பட்டிருக்காது. போத்திபார்ட்டையும் போய் உன் மனைவி அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு போத்திபா கிட்ட அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணல. இல்ல போத்திபார் கிட்ட போயிட்டு என்னுடைய தேசம் கானான் தேசம், என் தகப்பன் யாக்கோபு என்னுடைய 11 சகோதரனை கூட்டு வந்து கொண்டு வித்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அங்க ஆர்கியூமெண்ட் பண்ணல. ஜெயில போட்டப்பையும் ஜெயிலரோட அவர் என்ன பண்ணல? ஆர்கியூமெண்ட் பண்ணல. எல்லா இடத்திலையும் கர்த்தர் தனக்கு அனுமதிக்கிற வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்ந்தார். 3வது, கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்ந்து பழகுங்க. பிடிச்சி உங்க பக்கம் இழுக்காதீங்க. இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்குன்னு நீங்க டிசைன் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் சித்தத்துக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. அது அழுகையா? அழுதுகிட்டு போங்க. சிரிக்க வைக்கிறாரா? சிரிச்சுக்கிட்டு போங்க. அமைதியா வைக்கிறாரு? அமைதியாவே இருங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. உங்க வாழ்க்கையை உங்க சித்தத்தின்படி, உங்க ஸ்டைல் படி, உங்க டேஸ்ட் படி என்ன பண்ணாதீங்க. வீட்டில் சமைக்கிற சமையல் மாதிரி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கைப்பக்குவம் மாதிரி. என் வாழ்க்கை ஏன் இஷ்டம் இல்லை, அது கர்த்தருடைய இஷ்டம். கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தார்,
சுவாசத்தை கொடுத்தவருக்கு சுவாசத்தை எடுக்கவும் தெரியும். அப்போ நம்மளுடைய சுவாசம் இது கிடையாது. இதுவே ஓசி வாங்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஓசி வாங்கி வாழ்கிற வாழ்க்கையில் என்ன நமக்கு வைராக்கியம், என்ன வரட்டு கௌரவம்? நம்ம வாழ்றதே பிச்சையான வாழ்க்கை, தேவன் கொடுத்த பிச்சையான வாழ்க்கை. அவர் மட்டும் சுவாசத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம மண்ணு தான். அப்படிப்பட்ட நமக்கு என்ன வைராக்கியம், நமக்கு என்ன வரட்டு கௌரவம்? இந்த வாழ்க்கை, இந்த வருஷத்தை தயவு செஞ்சு தேவனுக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா பயன்படுத்துவார். நிச்சயமா கர்த்தர் 1000 ஆக்குவார். நிச்சயமா கர்த்தர் பலத்த ஜாதி ஆக்குவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்.